ஆத்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்மளுடைய பாரதத்துடைய ஆத்மீகத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சில உதாரணங்களுடைய பார்க்க போறோம். அதுலயும் குறிப்பா யோகி பரமஹம்ச யோகானந்தாவை பற்றி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அதானது நம்மளுடைய பாரதத்துடைய ஆத்மீகத்துடைய வலிமை என்னது? அது வழிகாட்டுகின்ற நெறிமுறைகளினால ஏற்படுகிற உன்னதமான நிலை என்னது என்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பாரதத்துல ஒரு கோயில் கட்டுறதா இருந்தா கூட ஆத்மீக ஆகம விதிகளை எல்லாம் அவங்க பின்பற்றி தான் அந்த கோயில கட்டுறாங்க. அந்த கோயில்ல அவ்வளவு தரமான ஆன்மீக சம்பிரதாயங்கள் இருக்கும். அதனால அந்த கோயிலுக்குள்ள நுழையும்போது உடல் அளவில் பல ஆரோக்கியமான மாற்றங்களை உருவாக்கும் என்கிறதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத சில மாற்றங்களும், ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு சக்திகள் எல்லாம் உருவாக்கும் என்கிறது எல்லாம் விஞ்ஞானபூர்வமான நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதனால தான் ஆகம விதிப்படி உள்ள கோயில்கள்ல நம்ம உடல் பலகீனமாக இருக்கும்போது, அதானது நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போதோ, அல்லது நம்மளுடைய உடம்பு சுத்தம் இல்லாமல் இருக்கும்போதோ, அல்லது நம்மளுடைய உடல் பலகீனம் இயங்கும்போது பெண்களுக்கான மாதவிடாய் அல்லது குழந்தை பேறு இப்படிப்பட்ட பலகீனமான நேரங்கள்ல கோயிலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம், அந்த ஆகம விதிப்படி கட்டப்படுகிற கோயில்கள்ல உருவாகுற காந்த அலைகளும், மத்தபடி அந்த உடல் ஆரோக்கியத்திற்கு உருவாகுற அலைகள் மற்ற பலகீனமான நேரங்களில் பல பிரச்சனைகளை தரக்கூடும் என்கிறதுனால. அதே மாதிரி தான் நம்மளுடைய ஆத்மீக முறைகளும், ஆச்சாரங்களும், உபச்சாரங்களும் மிகவும் சக்தி வாய்ந்தவை என்கிறதும் மிக முக்கியமானது. இது அப்படிப்பட்ட ஆச்சார உபச்சாரங்களை பற்றி தான் அதை பின்பற்ற யோகிகளுக்கு எத்தகைய ஒரு வல்லமை உடையவர்களாக இருப்பார்கள் என்கிறதை பற்றி தான் நம்ம இப்போ ஓரளவு மேலோட்டமாவது தெரிஞ்சுக்க போறோம். இந்த யோகி பரமஹம்ச யோகானந்தா என்கிறவர் அமெரிக்காவில ஆசிரமம் எல்லாம் நடத்தி செயல்பட்டுட்டு இருந்தவர். அவரை நம்பினவங்களும் வணங்கினவர்களும் அவர் மேல பக்தியும் பரவசமா எல்லாம் நடந்துகிட்டவங்களும் இருந்தாங்க. அதே நேரத்துல அவரை கிண்டலும் கேலியும் பண்ணி அவரை இம்சிச்சவங்களும் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா அவர்களுக்கு எல்லாருக்குமே சவால் விட்டபடி அவருடைய பயணம் இருந்தது என்கிறது தான் மிக முக்கியமா நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதானது அவர் ஒரு குறிப்பிட்ட நாள்ல நான் இந்த உலகை விட்டு கிளம்ப போறேன். நான் என்னுடைய உடலை நீத்து என்னுடைய ஆத்மாவை இந்த உடல்ல இருந்து வெளியேற்ற போறேன். நான் வெளியேறி செல்லப் போகிறேன் அப்படின்னு அவர் ஒரு அறிக்கை டிக்ளேரிங் பண்றாரு. அப்போ அப்படி பண்ணும்போது அதுல ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா, கிட்டத்தட்ட 700 பேருக்கு மேல அவரை சுத்தி தயாரா அந்த நேரத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த நேரத்துல அவர் எல்லார்கிட்டயும் மிக சந்தோஷத்தோடயே சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அதுல ஒரு பெரிய விஷயம் என்னடான்னா, பல மருத்துவர்களும், ஆய்வாளர்களும், பல ஆராய்ச்சிகள் செய்றவங்க கூட அவர சுத்தி ரெடியா இருந்தாங்க. ஏன்னா, அவருக்கு எந்த நோயுமே கிடையாது. அவர் எல்லார்கிட்டயும் நல்ல சுமூகமாகவும், நல்ல ஆரோக்கியமான பேச்சுவார்த்தைகளும், நல்ல பழக்கவழக்கங்களும் உடையவரு. மிகப்பெரிய யோகி. மட்டுமல்ல பெரிய ஆசிரமத்துடைய நிர்வாகி. இப்படியெல்லாம் இருக்கிறவரு, தன்னுடைய உடலை இங்கிருந்து துறக்கப் போகிறார் அப்படின்னு சொல்லும்போது, மிகப்பெரிய ஆச்சரியத்த குடுக்கிறதா இருந்தது. அதனால இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கும்? நம்ம கிண்டலும் கேலியும் செஞ்ச மாரி தானா? இல்ல இவர் ஒரு ஆளுகள ஏமாத்துற மாரி உள்ள ஒரு பேர் வழி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பல ஆய்வாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், மருத்துவர்கள் எல்லாம் அவர சுத்தி இருந்தாங்க. அவர் வந்தவங்கள எல்லாருமே மிக சந்தோஷத்தோட அவங்களுடைய சிஷ்யர்கள விட்டு வரவேற்று, அவருடைய முன்னாடி இருந்து அவங்க எல்லார்கிட்டயும் நலம் விசாரிச்சு பேசிக்கிட்டு இருந்தவரு, குறிப்பிட்ட அந்த சரியான நேரம் வந்ததும் அவங்கள்ட்ட அவர் பேசுறாரு. "நான் இப்போ என்னுடைய உடலை விட்டு நீங்கப் போகிறேன்" அப்படின்னு பத்மாசனத்துல அவரு இந்த யோகாவுல உள்ள ஆசன முறைகள்ல பத்மாசனம் அப்படிங்கிறது ஒரு ஆசன முறை. அந்த ஆசன முறையில உட்கார்ந்து தன்னுடைய உயிரை அல்லது தன்னுடைய ஜீவாத்மாவை உடலிலிருந்து வெளியேறி போகிறார். ஆனா அவரு வெளியேறி போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை, அதாவது இவரையெல்லாம் கிண்டலும் கேலியும் எப்போதுமே நம்மளுடைய நவீன விஞ்ஞானத்துக்கு ஒரு விஷயம் உண்டு. அதை நம்ம இங்க குறிப்பா சொல்லித்தான் ஆகணும். இந்த நவீன விஞ்ஞானம் எல்லாத்துக்குமே லாஜிக் கேட்கும். அதாவது இப்படி இருந்தா தான் இப்படி இருக்கும். இப்படி இருந்தா தான் அப்படி இருக்கும். அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு கரெக்ட்டான ஒரு லாஜிக் மெத்தட் எப்பவுமே கேக்கும். பாரதத்துல இருக்கிற நம்மளுடைய ஆத்மீகம் எப்பவுமே விஞ்ஞானத்தோடையும், மருத்துவத்தோடையும், வாழ்வியல் முறைகளோடையும் ஒத்துப்போகிற ஆதாரங்களும், உபச்சாரங்களும் இயற்கையோடையும், பிரபஞ்சத்தோடையும் இணைஞ்சு போறதா தான் இருக்கும். எப்போதுமே பெரும்பாலும் முரண்படாது. அப்படி முரண்படுற மாரி நமக்கு தெரியுதுன்னா, நம்மளுடைய புரிதல் அங்க தவறுன்னு தான் அர்த்தம். நம்ம இப்ப ஒரு ஆதாரத்தையோ, உபச்சாரத்தையோ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அந்த ஆதாரம் கட்டாயம் நம்மளுடைய ஆரோக்கியம் சார்ந்த, வாழ்வியல் சார்ந்த விஷயங்களா தான் இருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்கள தான் அவங்க ஏதாவது ஒரு ஆதாரம் மாதிரி நம்மள பின்பற்ற வச்சிருப்பாங்க. அதுக்கு நமக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு கதை அதுல இருக்கும் என்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சாதாரண குளிச்சுக்கிட்டு அதிகாலையில கோயிலுக்கு போணும் என்கிறதுல தொடங்கி, எல்லா விஷயத்திலயும் நம்முடைய அன்றாடம் சந்தியா நேரத்துல நீங்க சாப்பிடக்கூடாது, சந்தியா நேரத்துல உட்காரக்கூடாது, வீட்டுக்குள்ள நகம் முறிக்கக்கூடாது, முடி வெட்டிட்டு குளிக்காம வீட்டுக்குள்ள போகக்கூடாதுங்கிற சொல்ற சாதாரண விஷயங்கள்ல கூட பல விஞ்ஞானபூர்வமான, மருத்துவ ரீதியான வாழ்வியல் ஒழுக்கத்த ஆதாரங்களா புகுத்தியிருப்பாங்க.
இது நம்ம உன்னிப்பா பார்த்தாலே நமக்கு தெரியும். ஆனா நம்ம இன்னைக்கு நவீன இதுல வந்து நான் அப்படித்தான் செய்வேன். நான் காலையிலே எந்திரிக்க மாட்டேன். நான் காலையில தூங்குவேன். என்னை யாரும் கேட்க மாட்டார்கள். நான் எந்த ஆச்சாரத்தையும் பின்பற்ற மாட்டேன். நான் புரட்சிக்காரனாக்கும், புரட்சிக்காரியாக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலும், அது நம்மளுடைய இழப்புகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும். அது நமக்கு தெரியாது. அது உடனே வந்து ஒரு நாள்லயே அட்டாக் ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமா அட்டாக் ஆகும். அஞ்ஞானத்தை அகற்றி விஞ்ஞானம் கலந்த நம்மளுடைய பாரதிய ஆத்மீகத்துல மருத்துவர்களும், ஆராய்ச்சியாளர்களும், ஆய்வாளர்கள் எல்லாம் கூடி இருக்கும்போது Yoga is not magic, sword swallowing, or crystal gazing, but it's the art of super living as discovered by the ancient sages of India in 1500 BC. If the Western brothers only could learn the methods of the yogis, then they would learn to live 100 years in perfect health, happiness, and great success. You people do not sleep correctly and allow your sleep to be disturbed by the mental movies of dreams. You subconsciously worry about unpaid bills and troubles. The reason for lying in this posture is to keep the internal organs floating in the tray of the chest and abdomen free from any pressure. But by closing the eyes and in a relaxation, I can remain asleep several nights. And by opening the eyes and recharging the body, I can keep awake several days. Now I will go into the state of superconscious bliss by lifting my eyes higher in a relaxation and controlling my heartbeat. நான் இந்த உடலை விட்டு போறதுக்கு அதானது உங்க பாலிசியில அல்லது உங்களுடைய கோணத்தில் அல்லது உங்களுடைய கொள்கையின் அடிப்படையில நான் வந்து இறந்து போகிறேன். என்னுடைய அடிப்படையில நான் வந்து சமாதி நிலையை அடைகிறேன். இதுதான் 2க்கும் உள்ள வித்தியாசம். அப்போ நான் இறந்து போகிறேன் அப்படின்னு உங்க பாலிசியில நீங்க சொல்லும்போது, எதனால் இறந்து போகிறேன் அப்படிங்கிறத வந்து நீங்க மருத்துவ ரீதியா சோதனை செய்து கண்டுபிடிச்சுக்கோங்கன்னு மருத்துவர்கள்ட்டயும், ஆராய்ச்சியும் ஆய்வுகளும் செய்றவங்கள்ட்ட நீங்க எத ஆராய்ச்சியும் ஆய்வும் செய்து நீங்களாவே தெரிஞ்சுக்கோங்க. அத வந்து நான் சொல்றதுக்கு இல்ல. நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் இருக்கும்போது நீங்க நெறைய கிண்டலும், கேலிகளும், எள்ளி நகை ஆடுதல் எல்லாம் பண்ணியிருக்கிறீங்க. என்னை பத்தியும், என்னுடைய ஆசிரமத்த பத்தியும், எங்களுடைய ஆத்மீக வழிமுறைகளையும், வழிபாடுகள பத்தியெல்லாம் பேசியிருக்கீங்க. அதனால இப்போ உங்களுடைய விஞ்ஞானம், உங்களுடைய மருத்துவம் உங்களுக்கு என்ன சொல்லித் தருதோ அத கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு, அவர் இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே உடலிலிருந்து வேறுபட்டு கிளம்பி போகிறார். இன்னொரு விஷயமும் இருக்கு. அதானது என்னுடைய உடல் 30 நாட்களுக்கு மேலாக அல்லது 41 ஒரு மண்டலத்திற்கு மேலாக எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். நீங்க இந்த உடல உடனே கொண்டு வந்து தீயில போட்டு எரிக்கணும்னோ, இல்ல புதைக்கணும்னோ எதுவுமே கிடையாது. இந்த உடல் அந்த அளவு எந்த மாற்றமோ, எந்த நாற்றமோ எதுவுமே இல்லாம மிக சுத்தமாக இருக்கும். நீங்க அந்த உடல வந்து எதனால் இப்படி இருக்கிறது என்கிறதையும் உங்களுடைய மருத்துவமும், உங்களுடைய ஆய்வுகளும், ஆராய்ச்சிகளும், அனுபவங்களும் வச்சு நீங்க கண்டுபிடிங்க. அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அதையும் ஒரு சவாலா இந்த நவீன விஞ்ஞானத்திற்கும், நவீன விஞ்ஞான ஆய்வாளர்களுக்கும், மருத்துவர்களுக்கெல்லாம் சவாலா விட்டுக்கிட்டு அவரு உடல்ல இருந்து தன்னுடைய ஆத்மாவ பிரிஞ்சு வெளியேறுறாரு. அந்த உடல வந்து இவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் இவருக்கு சோதனை செய்தபோது கூட அதற்கான உண்மை காரணம் என்னங்கிறது வந்து இன்றைய விஞ்ஞானத்தால கண்டுபிடிக்க முடியல. ஆனா இத பெருசா பேசப்படுறதில்ல. ஏன்னா, நம்மளுடைய ஆத்மீகம் சார்ந்த விஷயங்கள பத்தியெல்லாம் அவங்களுக்கு இன்னைக்கு வெளிநாட்டுக்காரங்க நெறைய பேரு நம்மளுடைய இந்தியாவுல உள்ள ஆத்மீக தலங்கள்ல சுற்றுலா வர்றாங்க. ஆத்மீகத்த வந்து பாராட்டுறாங்க. ஆத்மீகத்துல ஈடுபட முயற்சி பண்றாங்க. இதெல்லாம் ஏன் பண்றாங்க தெரியுமா? இவங்களுக்கு நெறைய விஷயங்கள் நம்ம இங்கிருந்து போன யோகிகள்ட்ட இருந்தோ, அல்லது அவங்க எழுதின புத்தகங்கள் மூலமாக பல விஷயங்கள் இவங்களுக்கு தெரியுது. அல்லது பலர் மூலமாக தெரியுது. அப்ப தெரியும்போது இதனுடைய மகாத்மியங்கள், அதானது இதனுடைய உயர்வுகளையும், உன்னதங்கள பத்தியெல்லாம் இவங்களுக்கு தெரியறதுனால தான் இவங்க வர்றாங்க. ஆப்பிள் நிறுவனத்த நிறுவன ஸ்டீவ் ஜாப்சன் என்கிற பெரிய தொழிலதிபரை நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் செய்திகள் படிக்கிறவங்களுக்கு. அவருடைய கல்யாணத்துக்கு முன்னாடியே ஆத்மீக தேடலுக்காக நம்மளுடைய பாரதத்துல வந்து ஆத்மீகம் அது மூலமா தெரிஞ்சு, அதுல உள்ள ஒரு தன்னம்பிக்கை உணர்வோட தான் அவர் வளர்ந்ததா சொல்லுவாங்க. அது தவிர இப்போது நம்முடைய நாட்டுல மிக பிரபலமா நடந்துட்டு இருக்கிற இந்த கும்பமேளாவுக்கு கூட அவருடைய மனைவி இப்ப வந்து அந்த கும்பமேளாவுல வந்து தன்னுடைய பேரையும் மாற்றி ஹிந்து மதத்த தழுவினதா கூட செய்திகள் நீங்க நெறைய பேர் படிச்சிருப்பீங்க. இல்லன்னா ஊடகங்கள்ல பார்த்திருப்பீங்க.
அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆன்மீகம் வந்து மிகவும் பலமானது. ஆனா நெறைய பேர் அத வெளிக்காட்டுறதில்லையும், சொல்றதில்ல. ஏன்னு தெரியுமா? பாரதம் எப்போதுமே எல்லாருக்கும் மத்தவங்கள விட கீழ இருக்கணுங்கிறதுல அவங்க குறியா இருப்பாங்க. ஒருவேளை இவங்கள ஏத்தி விட்டா ஏறிருவாங்களோ, உயர்ந்துருவாங்களோ அப்படின்னு. அது சரி. நமக்கு இனி விஷயத்திற்கு வருவோம். அப்போ யோகானந்தாவ இறந்ததுக்கு அப்புறம் இவங்க நிறைய ஆராய்ச்சிகள் செய்தாங்க. அதான நவீன விஞ்ஞானம் சொல்றது என்னது? மனிதனுடைய ஏதாவது ஒரு உறுப்பு சிதைந்தால் தான் அவனுக்கு மரணம் வரும். மரணம் வரும் அப்படின்னா, கையோ, காலோ சிதைஞ்சா உடனே மரணம் வரும்னு இல்ல. உள்ளுறுப்புகள் மிக முக்கியமான இந்திரியங்கள்ல உள்ள அதானது கிட்னி, ஹார்ட், லிவர், லங்ஸ் அது இதே மாரி இந்த உறுப்புகள்ல ஏதாவது பாதிப்பு வந்துச்சுன்னா, இல்லன்னா பிரெயின் ஏதாவது பாதிப்பு வந்துச்சுன்னா, இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் 100க்கு 99% அதிகம். அப்போ இதுல ஏதாவது பாதிப்பு வந்து தான் ஒரு மனிதன் இறக்கணும். சுவாமி விவேகானந்தர் இறந்தபோது கூட நம்மளுடைய நவீன விஞ்ஞானம் என்ன சொல்லுச்சுன்னா, அவர் வந்து அப்படியே படுத்திருந்தாரு. கொஞ்சம் தலையில வீசுங்க அப்படின்னு சொன்னாங்க. வீசுனாங்க. உடனே அவர் மறுபடியும் திரும்பி படுத்தாரு. அவர் உயிரை நீத்தார். அவர் இறக்கப் போற நேரத்தையும் அவர் சொல்லி இருந்தார். எல்லாரும் கூடி இருந்தாங்க. ஆனா நம்மளுடைய நவீன விஞ்ஞானம் என்ன சொல்லுச்சுன்னா, அவருடைய மூளையில உள்ள நரம்பு வெடிச்சு ரத்தம் கசிஞ்சு அவர் இறந்ததுக்கு காரணம் அப்படின்னு அவங்க வந்து விஞ்ஞானம் சொல்லுச்சு. ஆனா இங்க நம்ம யோகி பரமஹம்ச யோகானந்தாவ பத்தி என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து அவருடைய உடல வந்து நிறைய நாள் கெடாதிருக்குன்னு அவர் சொல்லிட்டாரு. இவங்க சோதனை செய்து பார்த்தபோது அவருக்கு எந்த நோயும் கிடையாது. இவங்க நினைச்ச மாதிரி உள்ளுறுப்புகள்ல எந்த பாதிப்புகளும் அவருடைய உள்ளுறுப்புக்கு கிடையாது. மிக சுத்தமா தூய்மையா இருந்தது. உடல்ல எந்த குறையும் சொல்றதுக்கு இல்ல. அப்படி இருந்தும் இவர் எப்படி இறந்தார்? இவருடைய ஆத்மாவை இவர் எப்படி தன்னுடைய உடல்ல இருந்து வெளியேற்றினாருன்னு யாருக்கும் இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கவும் முடியல. என்னுடைய உடல் 30 நாட்கள் அல்லது 1 மண்டல காலத்திற்கு மேல் எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த மாற்றங்களும் இல்லாமல் தொடரும். அதனால நீங்க உடனே இத புதைக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு அவரு சொல்லிட்டு போனாரு இல்லையா? அதே மாதிரி அந்த உடல் எந்த கெடுதலும் வரல. அது கெடுதல் அப்ப வரலங்கிறது மட்டும் இல்ல. இப்போ இந்த நொடி வரைக்கும் அமெரிக்காவுல, லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இன்னைக்கும் அவருடைய உடல் மியூசியத்துல வைக்கப்பட்டிருக்கு. அந்த உடலுக்கு ப ப எந்த பிரச்சனையும் அவருக்கு வரல. இதுல இன்னொரு விஷயத்த கவனிக்க வேண்டியது, யுக்தேஸ்வர வரிகிரியும் இவரைப் போலவே தன் உடலை துறக்கப் போவதை முன்கூட்டியே அறிவித்தார். அவர் யாரு? இந்த யுக்தேஸ்வரகிரி. அவர்தான் இவருடைய குரு. இவருடைய குருவும் அப்போ அறிவிச்சார். அவரு எல்லாருக்கும் இதே மாரி நேரத்த அறிவிச்சுக்கிட்டு தன்னுடைய துறந்த உடலை துறந்த மறுநாளே இவரே முழு உடலோட வந்து அனைவருக்கும் காட்சி குடுத்திருக்கிறாரு. நான் இந்தா இருக்கிறேன், என்ன பாருங்க அப்படிங்கிற மாரி காட்சி குடுத்து எல்லாரையும் ஆச்சரியத்துல வியப்பிலையும் மாத்தியிருக்கிறாரு. இதெல்லாம் எத்தன பேருக்கு தெரியும்? எத்தன பேருக்கு செய்திகளா கூட வந்து எட்டியிருக்கும் அப்படின்னு கூட நமக்கு சொல்ல முடியாது. ஏன்னா, அந்த அளவு பல செய்திகளும், பல நன்மையான பாரதத்த பத்தி உள்ள செய்திகள் எல்லாம் மறைக்கப்படுது. குறிப்பா சனாதானம் பற்றிய செய்திகள் எல்லாம் மறைக்கப்படுதுன்னு வேணா சொல்லலாம். ஒவ்வொரு யோகியும் தன் உடம்பை கைவிடும் நிலை தனித்துவமானது. அதானது எல்லா யோகியும் ஒரே மாதிரி தன்னுடைய உடலை விடுறதில்ல. ஒவ்வொரு யோகிக்கும் ஒவ்வொரு விருப்பங்கள் இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி சிலவங்க நீர்ல சமாதி அடைவாங்க. சிலவங்க வந்து நிலத்துல சமாதி அடைவாங்க. சிலவங்க மண்ணுக்குள்ளேயே சமாதி அடைவாங்க. சிலவங்க மலை மேலேயோ, மேல இயற்கையோட அதாவது காற்றுக்கு மேல இருந்துகிட்டே சமாதி அடைவாங்க. இப்படி ஒவ்வொருவங்களும் ஒவ்வொரு விதத்திலேயும் அதற்கு ஒவ்வொரு முறைகளையும் பின்பற்றுவாங்க. பொதுவா யோகிகளுக்கு மரணம் என்கிறதே இல்ல. அதானது அவங்க என்ன தன்னுடைய உடலை வந்து ஒரு சட்டைய கழற்ற லாகவத்தோட சட்டைய கழற்ற மாதிரி உடம்பை விட்டு வெளியேறுவாங்க. இன்னொரு உடலை தழுவி அவர்கள் மீண்டும் பிறப்பை எடுப்பாங்க, வாழ்வாங்க. அடுத்து அதை மிக எளிதாக அத கழட்டி விடுறதுக்கு அவங்களுக்கு எந்த கஷ்டமும் அவங்களுக்கு இருக்காது. மரணம் இல்லாத சாகா நிலை. மரணம் இல்லாத பெருவாழ்வு அப்படின்னு இத சொல்லுவாங்க. அதுதான் யோகிகள். நம்ம எல்லாம் இன்னைக்கு சித்தர்கள் என்னெல்லாம் சொல்றோம் இல்லையா? இதுல வந்து போகர், அகஸ்தியர் போன்றவர்களை பத்தியெல்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு கூட பல யோகிகளும், சித்தர்களும் 18 சித்தர்கள் பத்தியெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அவங்க எல்லாம் இந்த கூட்டத்துல உள்ளவங்க தான். அதனால இந்தியாவுடைய சனாதன தர்மம் வழிகாட்டுறது வந்து எவ்வளவு பெரிய உன்னதமான விஷயம் தெரியுமா? மரணமில்லாத சாகா நிலையை அடைய முடியும் என்கிறத உலகுக்கு சொல்லியும், சொன்னது மட்டும் இல்லாம அத வந்து இன்னைக்கு வரைக்கும் நிரூபிச்சுட்டு இருக்கிற ஒரே ஒரு வழிபாட்டு முறையும், வழிகாட்டுதலும் நம்மளுடைய சனாதன தர்மம் அல்லது இந்து மதம் அல்லது பாரத வாழ்வியல் முறை, கலாச்சாரம் அப்படின்னு என்ன பேர்ல வேணாலும் நீங்க கூப்பிடலாம். அத இந்து மதம்னும் கூப்பிட வேணாம், சனாதன தர்மம்னு கூப்பிட வேணாம், பாரதத்துடைய வாழ்வியல் முறைன்னு கூட நீங்க சொல்லிக்கலாம். என்ன வேணாலும் சொல்லலாம். இது வந்து காசுக்காகவோ, பணத்துக்காகவோ இந்த உலகுல வாழ்ற வாழ்க்கையின் இன்பத்திற்காகவோ அல்லது ஏமாற்றுதலுக்காகவோ உள்ளது அல்ல. அதுல ஒரு சிலர் வந்து அத வச்சு வயிறு வளர்க்கவோ, பிழைப்பு நடத்தவோ செஞ்சுட்டு இருக்கலாம். அது ஒரு பக்கம். ஆனால் உண்மையான அதோடைய வாழ்வியல் முறைகளும், வாழ்க்கை முறைகளும், அதனுடைய ஆச்சாரங்கள் எல்லாமே வந்து இந்த பூமியில வாழ்ற இப்ப இருக்கிற இந்த நிலைப்பாடுகளுக்கு உள்ளதானதல்ல. பெருவாழ்வு ஆத்மா சாந்திக்கும் ஆத்மாவுடைய உன்னத
நிலையை அடைவதற்கான வழிமுறைகள் அவை. கபீர்தாசர் மறைந்த இடத்தில் வெறும் ரோஜா பூக்கள் மட்டும்தான் இருந்தது. அவர் இருந்தப்போ அவர் அப்படியே திடீர்னு காத்துல கரைஞ்சு காணாம போய் அந்த இடத்துல பார்த்தப்போ ரோஜா பூக்கள் இருந்ததா நம்மளுடைய வரலாறு சொல்லுது. இன்னொன்னு, ரமண மகர்ஷி இறந்தபோது ஒரு ஒளி தோன்றி திருவண்ணாமலையில போய் மறைந்ததா சொல்றாங்க. பட்டினத்தார் வந்து அந்த திருவெற்றியூர் கடற்கரையோர சிறுவர்கள் விளையாடி கொண்டு இருக்கும்போது, நீங்க அந்த பட்டினத்தாருடைய பழைய படத்துல உள்ள அந்த சின்ன ஒரு காட்சிகள் எல்லாம் சில சமயங்கள்ல வந்து வலைதளங்கள்ல வரும். அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கூடையில மூடுற மாரி பேய் சிறுவர்கள் எல்லாம் விளையாடிட்டு இருக்கும்போது, அவர் அப்படியே சிறுவர்கள்ட்ட போக்கு காட்டிட்டு அந்த கூடைக்குள்ள போய் மறைவாரு. மறைஞ்சிட்டு பிறகு அந்த கூடைய எடுத்து பார்க்கும்போது, அங்க ஒரு சிவலிங்கம் இருக்கும். அவருடைய உடலோ, அவையோ அங்கே இருக்காது. அதே மாரி மாணிக்க வாசகர் சிதம்பரம் நடராஜர் சந்நிதியில கருவறையில வெட்ட வெளியில வான் பொருள் ஆகாயம் என பலர் முன்னிலையில அப்படியே கலந்து காணாம கரைஞ்சு போனதா சொல்றாங்க. 180 ஆண்டுகளுக்கு முன்பு ராமலிங்க சுவாமிகள் கூட வடலூர்ல ஒரு தனி அறையில ஒளி உடலோடு மறைந்து விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவருடைய உடல் வந்து மிக பிரகாசிச்சிட்டு அப்படியே ஒளியா சுருங்கி காணாம போனாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பரமஹம்ச யோகானந்தர் யோகி, அந்த யோகியோடைய பத்தி தான் இப்ப மறுபடியும் நம்ம சொல்றோம். அந்த உடல 33 நாட்கள் மக்களுடைய பார்வைக்கு, பொதுமக்கள் பார்வைக்கு வச்சிருந்தாங்க. அந்த உடலுக்கு எந்த பாதிப்பும் வரல. ங்கிறதையும் கவனிக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க மியூசியத்துல இந்த ஆச்சரியத்த பாதுகாப்பா வச்சிருக்கிறாங்க. ஆனா அத பத்தி உள்ள பழைய படிப்புகளும், ஆராய்ச்சிகளும் எல்லாம் அந்தந்த நாடுகள்ல அவங்க எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா நம்ம இத பத்தி நம்ம மக்களுக்கு சொல்லவோ, எடுக்கவோ இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. அப்படி அவர் அந்த உடல்ல என்ன பண்ணி வச்சிருப்பாருன்னு கேட்டீங்கன்னா, வியான பிராணா என்கிறத வந்து, அதாவது நம்மளுடைய உடலுக்கு தேவையான அந்த உடல் சீக்கிரம் கெட்டுப்போகாத அளவுக்கு உள்ள அந்த வியான பிராணாவ அதுல வந்து சேர்த்து வச்சிருக்கிறாரு. அதனால அந்த உடல் வந்து எந்த மாற்றமும் இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அதே நேரத்துல அவர் இது பண்றதுக்கு முக்கிய காரணமா இருந்தது என்னடான்னா, அவருடைய வாழ்நாள்ல அவர் வாழ்ந்துட்டு இருக்கும்போது, இவர் ஆசிரமம் நடத்திட்டு இருக்கும்போது நிறைய பேர் இவர கிண்டலும் கேலியும் செஞ்சாங்க. ஏன்னா இத பத்தி ஆழ்ந்த அறிவு ஒண்ணும் இல்லாதவங்க, நம்மளுடைய நவீன விஞ்ஞானத்த மட்டுமே நம்புறவங்களும் மட்டும் இல்ல, இந்த ஆக்டிவிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதானது நவீன விஞ்ஞானத்தையும் அதானது சமகாலத்துல நம்ம இப்போ ஒரு விஷயத்துக்கு விஞ்ஞானபூர்வமா மட்டும் தெளிவு இருந்தாலோ மட்டும்தான் நாங்க நம்புவோம் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி ஆளுங்க எல்லாம் நிறைய கிண்டலும் கேலியும் செஞ்சாங்க. அது மருத்துவர்களும், அல்லது பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களா இருந்தாலும், ஆய்வாளர்களும், ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் கிண்டலும் கேலியும் செஞ்சாங்க. அவங்களுக்கு ஒரு சவால் விடுற அளவுக்கும், அவங்களுக்கு நம்மளுடைய இந்திய அல்லது பாரதத்துடைய ஆத்மீக வழிபாட்டு முறைகளிலேயும், வழிபாடுகள்லேயும், ஆதாரங்கள்லேயும் உள்ள ஒரு மகத்துவமான விஷயத்த புரிய வைக்கிறதுக்காகத்தான் அவர் இந்த தியான பிராணாவ வந்து தன்னுடைய உடல்ல ஏத்தி, அவங்க முன்னாடியே அத வந்து உடல்ல நீத்து, தன்னுடைய உடலை விட்டு வெளியேறி இத காட்டியிருக்காரு. மட்டும் இல்ல, தன்னுடைய குரு இறந்த மறுநாள் வந்து அவருடைய முழு உடல் வடிவத்தோட மற்றவங்களுக்கு காட்சி குடுத்ததாகவும் சொல்லப்படுது. இத வந்து உங்களுக்கு சொல்றதுக்கு முக்கிய காரணம், நம்மளுடைய ஆத்மீக வழிபாட்டு முறைகளும், ஆதாரங்களும், அதை பின்பற்றவங்களும் எவ்வளவு பெரிய உன்னதமானவர்கள் என்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அல்லாம போலி சாமியார்களும், போலி வழிபாட்டு முறைகளும் வயறு வளர்க்கிறதுக்காக நிறைய பேர் நிறைய தவறான விஷயங்கள எல்லாம் தூண்டுகிறதும், வழிகாட்டுதலும் எல்லாம் இருப்பாங்க. அது இல்ல. அதான் உண்மையான ஆத்மீகம் என்கிறது வேற. அவங்க எல்லாம் ஒருபோதும் வந்து நானே கடவுள், நானே தெய்வம்னு எல்லாம் சொல்லிட்டுலாம் அலைய மாட்டாங்க. அவங்க வந்து இதே மாதிரி செயல்முறைகள்லயும், செய்கையிலயும் காட்டிட்டு போயிருவாங்க. அப்படிப்பட்ட நிறைய ஆத்மீக சித்தர்கள் எல்லாம் நம்ம இந்திய ஆன்மீகத்துல இருக்கிறாங்கங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இத வந்து உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். உங்களுடைய மேலான கருத்துக்கள இந்த பதிவ கேட்டதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா, உங்களுக்கு இது போன்ற மிக சிறந்த சித்தர்கள பத்தியும், யோகிகள பத்தியும், நம்மளுடைய ஆத்மீக வழிபாட்டு முறைகளை பத்தியும், ஆச்சாரங்களுடைய நன்மைகளை பற்றியும், ஆச்சாரங்கள ஏன் நம்ம கடைபிடிக்கணும்னு சொல்றத பத்தியெல்லாம் உங்களுக்கு நாங்க ஒவ்வொரு பதிவு மூலமா உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வருவோம். உங்களுடைய கருத்துக்கள நீங்க மறக்காம பதிவிடுங்க. மறுபடியும் இதே போல ஒரு சிறந்த பதிவோட உங்கள இதய தர்மாவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.